ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ஐஸ்வர்யா பயங்கரமாக பயப்படுது. அதுக்கு ஒன்றே மகா வந்துட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்து சிங்க வேஷம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு நம்ம சூர்யா. சிங்க பார்த்தோன்னே பதறிட்டாங்க. நம்ம ஐஸ்வர்யா பார்த்தோன்னே இருந்துட்டு அச்சோ யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்றே மகா இருந்துட்டு அரண்டவங்கன்னுக்கு இருண்டதெல்லாம் பெய்யாதாண்டி தெரியும் கம்னு ரெடிங்கிறாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி டயா கிடைக்குது, இவ்வளோ தைரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக நம்மளே பார்க்குற அளவுக்கு இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வந்துட்டு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் உன்னை பின்னாடி வந்து வினையா துரத்துதுங்கிறாங்க. கர்மா இஸ் கர்மா அம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ இவளை பார்க்கும் போதே நமக்கு எமனா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரப்பாம்பூச்சை பார்த்து பயப்படுற நிலமெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு நினச்சி மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறாங்க. இப்போல்லாம் பயப்படாதமா, இப்போதைக்கு நான் தான்மா உனக்கு கடவுளுங்கிறாங்க. வேற அளவாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்கிறாங்க. மதன் சொல்லி கேட்கும் போது மதன் இல்லை, இவர் ஜிம் கோச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொல்லி கேட்க 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தார், இப்போ ஊருக்கு போயிருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. வந்தால் கால் பண்ணுங்கன்னு ஃபோன் நம்பரை வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் விசாரிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் சூர்யா. கடைசி கிளம்பி போகும்போது கடைக்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. கடைசியில் சூர்யா வேஷத்தை கலைச்சோன்னே அதுக்கப்புறம் நீங்களா சார், சூர்யா சார், நான் உங்களோட தீவிர ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்காரரே கவிழ்ந்துட்டாரு. அப்படியே ரோபோவெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மகாட்ட வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணுறேன், நான் தான் அங்கே இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுறீங்க, அதான் நம்மள இல்லை, நான் பார்த்துக்கிறேன் எங்கள் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வீரப்பெண்மணியாக இறங்கிட்டேன், நான் ஜான்சி ராணி நிரூபிச்சு காமிக்கிறேன்றாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நடுராத்திரியில் நம்ம சூர்யா எல்லாரும் மொத்த குடும்பம் தூங்கினதுக்கப்புறம் வேஷம் போட்டு வெளியே போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.